போட்டித் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளையும் மூன் அகாடமி சார்பாக வரவேற்கிறோம். நம்ம ரிவிஷன் கிளாஸ் கண்டினியூஸாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் இன்றைக்கி 10ஆம் வகுப்புக்கான இயல் 5, 6 அதுக்கான ரிவிஷன் கிளாஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகேவா? இது வரைக்கும் நம்ம 10th இயல் 4 வரைக்கும் எல்லாமே முடிச்சாச்சு. 6th 10th இயல் 4 வரைக்கும் ரிவிஷன் பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் 5, 6 இன்றைக்கி நம்ம பார்த்துருவோம். அடுத்த கிளாஸில் நம்ம 7, 8, 9 பார்ப்போம். கடைசியாக ஃபுல் ரிவிஷன் அப்லோட் பண்ணுவோம். ஃபுல் ரிவிஷனை பார்த்துட்டு ஒரு டெஸ்ட்டு மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு ஃபுல் டெஸ்ட்டு போட்டுட்டு டைரெக்டாக நீங்கள் எக்ஸாம் எழுத போங்க. ஓகேவா? நம்ம இன்றைக்கி 10ஆம் வகுப்பில் இயல் 5, 6க்கான ரிவிஷன் கிளாஸ் பார்க்க போகிறோம். ஒரு 100 கொஸ்டின் இருக்குது. 100 கொஸ்டினை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே ரிவிஷன் பண்ணுறோம். ஓகேவா? டைரெக்டாக கிளாஸ்க்குள்ளே போயிடும். வாங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். மொழிபெயர்த்தல் என்ற தொடரை தொல்காப்பியர் எதில் குறிப்பிடுகிறார்? மொழிபெயர்த்தல் என்ற தொடரை தொல்காப்பியர் பார்த்திங்கன்னா மரபியலில் குறிப்பிட்டிருக்காரு. மொழிபெயர்த்தல் அப்படிங்கிற தொடரை தொல்காப்பியர் எதில் குறிப்பிடுகிறார்னா அவரோட மரபியல் அதில் என்ன பண்ணுறாரு, குறிப்பிடுகிறார். ஓகேவா? செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். கீதாஞ்சலி எனும் கவிதை தொகுப்பை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? கீதாஞ்சலி எனும் கவிதை தொகுப்பை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ரவீந்திரநாத் தாகூர். ஓகேவா? ரவீந்திரநாத் தாகூர் தான் மொழிபெயர்த்திருப்பார். அதே ரவீந்திரநாத் தாகூர் தான் இந்த கீதாஞ்சலியை வங்க மொழியில் எழுதியிருப்பார். எழுதினவரும் ரவீந்திரநாத் தாகூர் தான். வங்க மொழியில் எழுதியிருப்பார். பின்னாடி எழுதின அவரே திரும்ப என்ன பண்ணுறாரு, ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கிறார். இந்த கீதாஞ்சலி ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்ததுக்கு அப்புறம்தான் என்ன கிடைக்கிது இந்த கீதாஞ்சலிக்கு பார்த்தீங்க அப்படின்னா நோபல் பரிசு கிடைக்கிற இந்த கீதாஞ்சலிக்காக. ஓகேவா? நோபல் பரிசு பெற்ற யாருன்னா நம்ம ரவீந்திரநாத் தாகூர். அடுத்து 3வது கொஸ்டின் பாருங்கள். சென்றிடுவீர் 8 திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்திங்கு சேர்ப்பீர். சென்றிடுவீர் 8 திக்கும் கலை செல்வங்கள் யாவும் கொணர்ந்திங்கு சேர்ப்பீர் என பாடியவர் எட்டயபுர கவிஞரான பாரதி. ஓகேவா? அடுத்து 4th பாருங்கள். காசினியில் இன்று வரை அறிவின் மன்னர் கண்டுள்ள கலைகளெல்லாம் தமிழில் எண்ணி பேசி மகிழ்நிலை வேண்டும் என குறிப்பிட்டவர் யார் அப்படின்னா குலோத்துங்கன். காசினியில் இன்று வரை அறிவின் மன்னர் கண்டுள்ள கலைகளெல்லாம் தமிழில் எண்ணி பேசி மகிழ்நிலை வேண்டும் என குறிப்பிட்டவர் குலோத்துங்கன். கூற்று 5வது கொஸ்டின். கூற்றை கவனி. சதாவதானம் எனும் கலையில் சிறந்து விளங்கியவர் செய்குதம்பி. சதாவதானம் எனும் கலையில் சிறந்து விளங்கியவர் செய்குதம்பி. கரெக்டு. அடுத்து, இவர் இடலாக்குடி எனும் ஊரை சேர்ந்தவர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் உள்ள இடலாக்குடி எனும் ஊரை சேர்ந்தவர். இதுவும் எனது கரெக்டு. அடுத்து, 16 வயதிலேயே செய்யுள் இயற்றும் திறன் பெற்றவர். ஓகேவா? இது 16 கிடையாது, 15 வயசுலேயே அவர் என்ன பண்ணியிருப்பார், செய்யுள் இயற்றும் திறன் பெற்றவர். இது தவறு. அப்படின்னா என்னது, நமக்கு 2, 3 மட்டும்தான் சரி. அடுத்து பாருங்கள். 6th கொஸ்டின். செய்குதம்பி பாவலர் சதாவதானி பட்டம் பெற்ற நாள் என்ன? செய்குதம்பி பாவலர் சதாவதானி பட்டம் பெற்ற நாள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 1907 மார்ச் 10. ஓகே, 1907 மார்ச் 10 பார்த்தீங்க அப்படின்னா சென்னையில் விக்டோரியா அப்படிங்கிற அரங்கத்தில் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா அறிஞர்கள் பலர் முன்னிலையில் 100 செயல்களை ஒரே நேரத்தில் செய்து காட்டி என்ன பண்ணியிருப்பார், சதாவதானி பட்டம் பெற்றிருப்பார். ஓகேவா? எங்கே நடந்துச்சுன்னா சென்னை விக்டோரியா அரங்கத்தில் அறிஞர்கள் பல முன்னிலையில் என்ன பண்ணியிருப்பார்னா 100 செயல்களை ஒரே நேரத்தில் செய்து காட்டி என்ன பண்ணியிருப்பார்னா சதாவதானி என பாராட்டப்பட்டிருப்பார் செய்குதம்பி பாவலர். ஓகேவா? அடுத்து பொருந்தாயினையை இது 7th பாருங்கள். பொருந்தாயினை. தார் அப்படின்னா மாலை, முடி அப்படின்னா தலை, முனிவு அப்படின்னா சினம், மீனவன் அப்படின்னா சேர மன்னன் கொடுத்துருக்கு.
மீனவன் அப்படின்னா பாண்டிய மன்னன். பாண்டிய மன்னன் தான் யாரு? மீனவன். ஓகேவா? அடுத்து 8வது பாருங்க. தமர் என்பதன் பொருள் என்ன? தமர் என்பதன் பொருள் வந்து என்னது? தமர் அப்படின்னா உறவினர் அப்படின்னு சொல்லி அர்த்தம். தமர்னா உறவினர் அப்படின்னு சொல்லி அர்த்தம். கேண்மையினான் அப்படின்னா என்னது? நட்பினன். கேண்மையினான் அப்படின்னா நட்பினன் அப்படின்னு அர்த்தம். அடுத்து 9வது கொஸ்டின். இடைக்காடனார் எனும் புலவரை அவமானப்படுத்திய பாண்டிய மன்னன் யார்? இடைக்காடனார் எனும் புலவரை அவமானப்படுத்திய பாண்டிய மன்னன் குசேல பாண்டியன். ஆப்ஷன் சி, குசேல பாண்டியன். இந்த புலவர் வந்து என்ன பண்ணியிருப்பார்னா, அவரோட அந்த குசேல பாண்டியன் வந்து கல்வி அறிவு எல்லாமே வந்து ஒரு சிறந்தவராக இருப்பார். அந்த மாதிரி இவர்கிட்ட போய் தன்னோட கவி புலத்தை வெளிப்படுத்துறதுக்காக ஒரு சொற்சுவை நிரம்பிய ஒரு கவிதையை என்ன பண்ணியிருப்பார்? இவர் பாடியிருப்பார். ஆனால் அதுக்கு மன்னன் வந்து என்ன பண்ணியிருப்பார்னா, ஒரு ரியாக்ஷனும் இல்லாமல் இருந்ததுனால புலமையை அவமதித்துட்டாரு மன்னர் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, புலவர் வந்து யார்கிட்ட? தேவன்கிட்ட முறையிட்டிருப்பார். ஓகேவா? சிவன்கிட்ட போய் என்ன பண்ணியிருப்பார்னா முறையிட்டிருப்பார். ஓகேவா? அதுதான் இடைக்காடனர் எனும் புலவரை அவமானப்படுத்திய பாண்டிய மன்னன் யாருன்னா குசேல பாண்டியன். அடுத்து 10th. காடனுக்கும் கபிலனுக்கும் என்பதன் இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எண்ணுமை. 11. கூற்றை கவனி. திருவிளையாடல் புராணம் 3 காண்டம் 64 படலங்களை கொண்டது. ஓகே, 3 காண்டம் என்னலாம்? மதுரை காண்டம், கூடர் காண்டம், திருவளவாய் காண்டம். ஓகேவா? இதன் ஆசிரியர் திருமறைக்காட்டில் பிறந்தார். ஆமா, திருமறைக்காட்டில் வேதாரண்யம் பிறந்தார். கரெக்ட். இதன் ஆசிரியர் 17ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். கரெக்ட். ஆசிரியர் கொடுத்தாச்சு. ஆசிரியர் யாரு? திருவிளையாடலும் பரஞ்சோதி முனிவர். திருவிளையாடல் புராணம் சிலப்பதிகாரம் போன்ற இதில் வந்து கொடுத்துருந்தாலுமே ஒரு பரஞ்சோதி முனிவரோட அந்த திருவிளையாடல் புராணம் தான் நல்ல விரிவாகவும் சிறப்பாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, இது வந்து ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. 12. பரஞ்சோதி முனிவர் எழுதிய நூல்களில் தொடர்பற்றது எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வேதாரண்ய புராணம் பரஞ்சோதி முனிவரோடது, திருவிளையாடல் பூச்சி கலிவெண்பா அவரோடது தான், மதுரை பதிச்சு பத்தந்தாதி இதுவும் அவரோடது, கந்தர் கலிவெண்பா அப்படிங்கிறது யாரோடது? குமரகுருபரர். குமரகுருபரோட நூல். இதுதான் பொருத்த தொடர்பற்றது. 13. மாசர விசித்த வார்பொரு வல்பின் என கூறும் நூல் என? மாசர விசித்த வார்பொரு வல்பின் என கூறும் நூல் புறநானூறு. ஓகேவா? இது எந்த புலவர் எந்த மன்னர் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மோசிகனார். மோசிகீரனார். மன்னன் யாரு அப்படின்னா பெருஞ்சேரல் இரும்பொறை. மன்னர் பெருஞ்சேரல் இரும்பொறை. ஓகேவா? இது யாருன்னா புலவர். இந்த புலவர் என்ன பண்ணியிருப்பார்? ஒரு நாள் அந்த மன்னர் அந்த இதில் வந்து என்ன பண்ணியிருப்பார்? அந்த கட்டிலில் வந்து தூங்கிடுவார். அதில் வந்து அது வந்து குற்றம். ஓகேவா? அந்த மாதிரி அதில் வந்து படுக்கக்கூடாது, அதில் வந்து தூங்கிடுவார். ஆனால் மன்னர் என்ன பண்ணுவார் அப்படின்னா அந்த புலவருக்காக என்ன பண்ணுவார்? உட்காந்து இந்த விசிறி வீசுகிற மாதிரி வீசிக்கிட்டு இருந்திருப்பார். ஓகேவா? மாசர் விசித்த வார்புரு வல்பின். ஓகேவா? அந்த வீசிச்சுக்கிட்டு இருப்பார். புலவர் எந்திரிச்ச உடனே, அதாவது மோசிக்கிறனார் எந்திரிக்கிறார். எந்திரிச்சு பார்த்த உடனே மன்னர் விசிறதை பார்த்த உடனே
அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, புலவர் வந்து ஒரு மன்னரை பார்த்து ஒரு பாமலை வந்து பொழிகிறாரு. ஓகேவா, அதை தான் இந்த இதில் கொடுத்துருக்காங்க. அது எந்த நூலில் கொடுத்துருக்குன்னா புறநானூறு. 14 மோசிகரனாருக்கு கவரி வீசிய மன்னன் யார்? மோசிகரனாருக்கு கவரி வீசிய மன்னன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தகடூர் எரிந்த பெருஞ்சேரல் இரும்பொறை. தகடூர் எரிந்த பெருஞ்சேரல் இரும்பொறை. ஆப்ஷன் பி. ஓகேவா. 15 மேரி மெக்லியாட் பெத்யூன் அவரின் வாழ்க்கை உனக்கு படிக்க தெரியாது எனும் தலைப்பில் நூலாக படைத்தவர் யார் அப்படின்னா கமலாலயன். ஓகேவா, கமலாலயன் தான் படிச்சிருப்பாங்க. ஆப்ஷன் பி பாருங்க, வே குணசேகரன் இருக்கு. இது யாரு? கமலாலயனோட இயற்பெயர். அப்படின்னா ஆப்ஷன் ஏ பி ரெண்டுமே வரும் இருக்கா? ஆப்ஷன் சி இருக்கு பாருங்க, ஏ மற்றும் பி. 16 கொற்கை கோமான். கொற்கை கோமான் கொற்கையம் பெருந்துறை என 500 கூறும் இடம் எங்குள்ளது? தூத்துக்குடி. ஓகேவா, தூத்துக்குடியில் தான் எனது கொற்கை இருக்கு, பாண்டியரோட துறைமுகம் கொற்கை. 17 வினா 6 வகைப்படும் என கூறும் நூல் எது? வினா 6 வகைப்படும் என கூறும் நூல் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவனந்தி முனிவரோட நன்னூல். வினா வந்து 6 வகைப்படும் என கூறுற நூல். ஓகேவா, என்னெல்லாம் இருக்கு வினா? அறிவினா, அடுத்ததுல இருக்கு பாருங்க, அறிவினா, அரியா வினா, ஐய வினா, ஏவல் வினா 4 வந்துட்டு, அதுக்கப்புறம் குழல் வினா, இன்னொன்று கொடை வினா. இந்த மாதிரி வினா எத்தனை வகைப்படும்? 6 வகைப்படும். ஓகேவா. விடை எத்தனை வகைப்படும் கேட்டாங்க அப்படின்னா விடை 8 வகைப்படும். வினா 6 வகைப்படும், விடை 8 வகைப்படும். ஓகேவா, நோட் பண்ணிக்காங்க. அடுத்து பொருந்தாதது இணை எது? 18 மாணவரிடம் ஆசிரியர் கேட்பது அறிவினா. ஆசிரியரிடம் மாணவர் கேட்பது அறியாவினா. ரெண்டுமே கரெக்ட். ஜெயகாந்தன் சிறுகதைகள் இருக்கிறதா அப்படின்னு கேட்கறது என்னது? குழல் வினா. ஓகேவா, ஐய வினா கிடையாது, குழல் வினா. நீ கடைக்கு செல்கிறாயா என கேட்பது ஏவல் வினா. இது கரெக்ட். அப்படின்னா ஆப்ஷன் சி. 19 கடைக்கு போவாயா என்பதற்கு போக மாட்டேன் என்பது மறை விடை. ஓகே, கரெக்ட். இது செய்வாயா என்பதற்கு நீயே செய் என்பது ஏவல் விடை. இதுவும் கரெக்ட். கொஸ்டின் தவறானது எது? ஓகேவா, என்னுடன் ஊருக்கு வருவாயா என்பதற்கு வராமல் இருப்பேனே என்பது வினா எதிர் வினாதல் விடை. இதுவும் கரெக்ட். ஆப்ஷன் டி பாருங்க, உனக்கு கதை எழுத தெரியுமா என்பதற்கு கட்டுரை எழுத தெரியும் என்பது உருவது கூறல் விடைன்னு கொடுத்துருக்கு. இது உருவது கூறல் விடை கிடையாது, இனமொழி விடை. இனமொழி விடை. ஓகேவா, அப்படின்னா ஆப்ஷன் டி தான் தவறானது. அடுத்து பாருங்க 20 பொருள்கோள் எத்தனை வகைப்படும்? பொருள்கோள் அப்படிங்கிறது வந்து 8 வகைப்படுமா? ஃபர்ஸ்ட் பொருள்கோள் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பொருள்கோள் அப்படின்னா செய்யுள்ள உள்ள சொற்களை வந்து பொருளுக்கு ஏற்றவாறு சேர்த்தோ இல்லை மாற்றியோ பொருள் கொள்கிற முறை தான் என்னது? பொருள்கோள். அதாவது செய்யுள்ள உள்ள சொற்களை வந்து இந்த பொருளுக்கு ஏற்றவாறு சேர்த்தோ இல்லை மாற்றியோ பொருள் கொள்ளுமாறு முறை வந்து பொருள் கொள்ளும் முறை வந்து என்னதுன்னா பொருள்கோள். இந்த பொருள்கோள் 8 வகைப்படும். 21 அன்பும் அறனும் உடையதாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இதில் பயின்று வரும் பொருள்கோள் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த 8 வகையில் உள்ள முறை நிரல் நிறை பொருள்கோள். ஆப்ஷன் சியில் உள்ள முறை நிரல் நிறை பொருள்கோள் இந்த இதில் இந்த குறளில் வந்து பயின்று வந்துள்ளது. 22
மற்றைய நோக்காது அடிதோறும் வான்பொருள் அற்று ஒழுகும் அஃது யாற்றும் புனலே. இதில் பயின்று வரும் பொருள்கோள் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஆற்று நீர் பொருள்கோள். நெக்ஸ்ட்டு 23. ஆழத்து மேலே குவளை குளத்துல வாளின் நெடிய குரங்கு. ஆழத்து மேலே குவளை குளத்துல வாளின் நெடிய குரங்கு. இதில் பயின்று வரும் பொருள்கோள் எது? இதில் பயின்று வரும் பொருள்கோள் கொண்டு கூட்டு பொருள்கோள். ஆப்ஷன் பி கொண்டு கூட்டு பொருள்கோள். 24 பாருங்க. விடை எத்தனை வகைப்படும் கேட்ஸ். அப்பமே சொன்ன விடை எத்தனை வகைப்படும்? 8 வகைப்படும். என்னென்னு இதில் பார்த்துரும். என்னென்ன விடையெல்லாம் இருக்கு? சுட்டு விடை இருக்கு, நெக்ஸ்ட்டு மறை விடை, நேர் விடை, ஏவல் விடை, வினா எதிர் வினாதல் விடை, வினா எதிர் வினாதல் விடை, உற்றது உரைத்தல் விடை, உருவது கூறல் விடை, கடைசியாம் இனமொழி விடை. இந்த மாதிரி விடை எத்தனை வகைப்படும்? 8 வகைப்படும். ஓகேவா? 25. ஆசிரியரின் டைரி எனும் நூலின் ஆசிரியர் யார்? ஆசிரியரின் டைரி எனும் நூலின் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எம்பி அகிலா. ஓகேவா? ஆப்ஷன் சி எம்பி அகிலா. அதுக்கப்புறம் வே ஸ்ரீராம், இவர் வந்து என்ன குட்டி இளவரசன். இது வந்து வே ஸ்ரீராம் அவர்களோடது. அதுக்கப்புறம் வள்ளிக்கண்ணன் அவர்களோடது பார்த்தீங்க அப்படின்னா சிறந்த சிறுகதைகள் 13. சிறந்த சிறுகதைகள் எத்தனைனா 13. ஓகேவா? இந்த எம்பி அகிலா எழுதிய ஆசிரியரின் டைரி, வள்ளிக்கண்ணனோட சிறந்த சிறுகதை 13, வே ஸ்ரீராம் குட்டி இளவரசன், இந்த 3மே பார்த்தீங்கன்னா தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டது. ஓகேவா? தமிழில் யார் இது பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க 3 பேரும். 26. நீரற வரியா கரகத்து என கூறும் நூல் எது? நீரற வரியா கரகத்து என கூறும் நூல் புறநானூறு. ஓகேவா? இந்த புறநானூரில் இந்த நீரற வரியா கரகத்து இதில் தான் வந்து கரகம் என்ற சொல் வந்து என்ன பண்ணியிருக்கு? இடம் வச்சிருக்கு. ஓகேவா? கரகத்து அப்படின்னு. 27. சிலப்பதிகாரத்தில் மாதவி ஆடிய எத்தனை ஆடல் குறிப்பிடப்படுகிறது அப்படின்னா மாதவி வந்து பார்த்தீங்கன்னா 11 வகையான ஆடல்கள் என்ன பண்ணியிருப்பாங்க? ஆடி இருப்பாங்க. அதுல குடக்கூத்தும் என்னது? 1. குடக்கூத்தும் 1. மாதவி ஆடிய 11 வகை ஆடலில் வந்து குடக்கூத்தும் வந்து என்னது? 1. எப்படின்னா 11. ஆப்ஷன் சி. அடுத்து 28 பாருங்க. கூற்றை கவனி. 28 கூற்றை கவனி. கரகாட்டத்தின் துணையாட்டம் மயிலாட்டம். கரகாட்டத்தோட துணையாட்டம் வந்து மயிலாட்டம் அப்படிங்கிறாங்க. அது வந்து என்னது? கரெக்ட். இலங்கை மலேசியா நாடுகளில் காவடி ஆட்டம் ஆடப்படுகிறது. இதுவும் கரெக்டுமா. தேவராட்டம் பெண்கள் மட்டும் ஆடுவது. தேவராட்டம் பெண்கள் மட்டும் ஆடுவது இது தப்பு. ஆண்கள் மட்டும் ஆடுவது தான் தேவராட்டம். ஓகேவா? ஆண்கள் மட்டும் ஆடுவது. அப்படின்னா 3 வந்து தவறு. 1, 2 தான் சரி. ஆப்ஷன் ஏ. போல செய்தல் பண்புகளை பின்பற்றி நிகழ்த்தி காட்டுதல் எது? போல செய்தல் எனும் பண்புகளை பின்பற்றி நிகழ்த்தி காட்டுவது வந்து பொய்க்கால் குதிரையாட்டம். ஓகேவா? இது இந்த பொய்க்கால் குதிரையாட்டத்துக்கு வந்து புரவி ஆட்டம், புரவி நடனம், புரவி நாட்டியம் அப்படிங்கிற வேறு பெயர்களும் என்னது இருக்கு. ஓகேவா?
இது முக்கியமாக கேரளாவில் இந்த பொய்க்கால் குதிரை ஆட்டத்தை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா குதிரை களி அப்படிம்பாங்க. குதிரை களி அப்படிம்பாங்க. ராஜஸ்தானில் எங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கட்சி கொடி அப்படிம்பாங்க. ராஜஸ்தானில் கட்சி கொடி. ஓகேவா, ராஜஸ்தானில் கட்சி கொடியும் கேரளாவில் குதிரை களின்று என்ன பண்ணுறாங்க இந்த பொய்க்கால் குதிரை ஆட்டத்தை வந்து அழைக்கிறாங்க. 30 பாருங்கள். குதிரை ஆட்டம் ராஜஸ்தானில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இப்போ தான் பார்த்தோம். ராஜஸ்தானில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ கட்சி கொடி. ஓகேவா. புரவி ஆட்டம், புரவி நாட்டியம், இந்த ரெண்டும் என்னது குதிரை ஆட்டத்தோட வேறு பெயர்கள். குதிரை களி கேரளா. அதுக்கப்புறம் 31 தகக தக தகக தந்தத்த தந்தகக எனும் தாளம் பதலை திமிலை தூடி தம்பட்ட முப்பெருக என பாடிய புலவர் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அருணகிரிநாதர் தான் பாடியிருப்பார். ஓகேவா. இது அருணகிரிநாதரோட திருப்புகழில் உள்ளது. அருணகிரிநாதரோட திருப்புகழில் உள்ளது தான் இந்த தகக தக தகக தந்தத்த தந்தகக அப்படிங்கிற தாளத்தை பற்றி இது பண்ணியிருப்பார். இதில் வந்து தப்பாட்டம் பற்றி என்ன பண்ணியிருக்காரு கூறியிருக்காரு அருணகிரிநாதர். தப்பாட்டம் பற்றி கூறியிருக்காரு. 32 தமிழ் மக்களின் வீரத்தை சொல்லும் கலையாக நிகழ்வது எது? புலி ஆட்டம். ஆப்ஷன் டியில் உள்ள புலி ஆட்டம். பாட்டும் வசனமும் இல்லாத ஆட்டங்களில் இந்த புலி ஆட்டமும் ஒன்று. ஓகேவா. பாட்டும் வசனமும் இல்லாமல் ஆடக்கூடிய ஆட்டங்களில் புலி ஆட்டமும் ஒன்று. 33 நாடக கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் என கூறியவர் யார்? நாடக கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் என கூறியவர் ந. முத்துசுவாமி. ஓகேவா. ந. முத்துசாமி. இந்த முத்துசாமி தான் பார்த்தீங்கன்னா தெருக்கூத்தை வந்து தமிழ் கலையில் வந்து ஒரு முக்கிய அடையாளமாக்கியவர் யாருன்னா ந. முத்துசுவாமி என்ற கலை ஞாயிறு. ஓகே, இது முக்கியம். கலை ஞாயிறு. ந. முத்துசுவாமி என்ற கலை ஞாயிறு. ஓகேவா. இவருக்கு வந்து இந்திய அரசோட தாமரை திரு விருது கொடுத்துருப்பாங்க. இந்தியன் கவர்மெண்ட் வந்து இவருக்கு வந்து தாமரை திரு விருதும், தமிழ்நாடு கவர்மெண்ட்டு கலைமாமணி விருதும் என்ன பண்ணியிருப்பாங்க கொடுத்துருப்பாங்க. கலைமாமணி வந்து தமிழ்நாடும், தாமரை திரு வந்து இந்தியன் கவர்மெண்ட்டும் என்ன பண்ணியிருக்காங்க நான் முத்துசுவாமி என்ற கலை ஞாயிற்கு வந்து அளிக்கப்பட்டிருக்குது. அடுத்து 34 அர்ச்சுனன் தபசு என்பது என்ன? அர்ச்சுனன் தபசு என்பது மழை வேண்டி நிகழ்த்தப்படக்கூடிய ஒரு கலை. மழை வேண்டி நிகழ்த்தப்படுவது தான் என்னது அர்ச்சுனன் தபசு. 35 மரப்பாவையை பற்றி குறிப்பிடும் நூல் எது? மரப்பாவையை பற்றி குறிப்பிடும் நூல் எது அப்படின்னா திருக்குறள். மரப்பாவையை பற்றி குறிப்பிடக்கூடிய ஒரு நூல் எதுனா திருக்குறள். இந்த திருவாசகமும் பட்டினத்தாரும் தோற்பாவை பற்றி குறித்த செய்திகள் இருக்கும். ஓகேவா. திருவாசகத்திலையும் பட்டினத்தாரோடத்துலையும் தோற்பாவை. முப்பத்தி 6 ராஜராஜ சோழன் தெரு எந்த நாட்டில் காணப்படுகிறது? ராஜராஜன் தெரு அப்படிங்கிறது எந்த நாட்டில் காணப்படுகிறதுனா மலேசியாவில். ஓகேவா. மலேசியாவோட தலைநகர் கோலாலம்பூர். ஓகேவா. அடுத்து 37 பாருங்க. கவிஞர் உமா மகேஸ்வரி தற்போது எங்கு வசித்து வருகிறார்? கவிஞர் உமா மகேஸ்வரி தற்போது எங்கு வசித்து வருகிறார் அப்படின்னா தற்போது தேனியில் உள்ள ஆண்டிப்பட்டியில் என்ன பண்ணுறாங்க வசித்து வராங்க. தேனியில் உள்ள ஆண்டிப்பட்டி. பிறப்பு எங்கே அப்படின்னா மதுரையில் பிறந்திருக்காங்க. மதுரையில் பிறந்து தேனியில் உள்ள ஆண்டிப்பட்டியில் என்ன பண்ணுறாங்க வசித்து வருகிறார். அடுத்து பாருங்க கூற்றை கவனி.
இரு பாலருக்கும் பொதுவான பருவங்கள் காப்பு, செங்கீரை, தாள், சப்பானி, முத்தம், வருகை, அம்பளி. ஓகேவா, முதல் இது கரெக்ட். ரெண்டாவது, ஆண்பார் பிள்ளைத்தமிழ் சிற்றில், சிறுபறை, சிறுதேர். இதுவும் கரெக்டு. பெண்பார் பிள்ளைத்தமிழ்னா கலங்கு, அம்மானை, ஊசல். இதுவும் கரெக்டுமா. அப்படின்னா ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. 39, குமரகுருபரரின் காலம் என்ன? குமரகுருபரரின் காலம் பார்த்தீங்கன்னா 17ஆம் நூற்றாண்டு. ஆப்ஷன் சி 17ஆம் நூற்றாண்டு. அடுத்த 40 பாருங்க. குமரகுருபரரின் நூல்களில் பொருந்தாதது எது? மதுரை கலம்பகம் அவரோடது, நீதிநெறி விளக்கம் அவரோடது, கந்தர் கலிவெண்பாவும் அவரோடது, திருக்கை வழக்கம்ங்கிறது யாரோடது? கம்பரோடது தான் திருக்கை வழக்கம். ஆப்ஷன் டி தான் பொருந்தாதது. ஓகேவா. இவர் வேறு என்ன நூட்கள்லாம் எழுதியிருக்காருன்னா மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ், அது பிறகு மதுரை கலம்பகம் இங்கே இருக்குது, சகலகலா வள்ளி மாலை, நீதிநெறி விளக்கம், திருவாரூர் மும்மணி கோவை. இது எல்லாமே குமரகுருபரரின் வேறு பிற நூல்கள். 41, பொருந்தா இணை எது? கிங்கினி அப்படிங்கிறது என்னது? காலில் அணிவது. ஆமாம், கிங்கினி, சிலம்பு இது எல்லாமே காலில் அணிவது. இது கரெக்டு. பி பாருங்க, சுட்டி அப்படிங்கிறது என்னது? நெற்றியில் அணிவது. நெற்றியில். ஓகேவா, அது கரெக்டு. குண்டலம் அப்படின்னா என்னது? காதில் அணிவது. குண்டலம், குலை இது எல்லாமே என்னது? காதில் அணிவது. குலை அப்படின்னா தலையில் அணிவது. இப்போ தான் பார்த்தோம். குலைனா என்னது? காதில் அணிவது. அப்போனா தலையில் அணிவது என்னது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சூளி அப்படிங்கிறது தலையில் அணிவது. குலை அப்படின்னா காதில் அணிவது. அப்படின்னா டி தான் என்னது? பொருந்தாத இணை. 42 பாருங்க. முச்சி என்பதன் பொருள் என்ன அப்படின்னா தலையுச்சி கொண்டை. தலையுச்சி கொண்டை அப்படின்னா என்னது? முச்சி. பண்டி அப்படின்னா என்னது? வயிறு. பண்டினா வயிறு. அசும்பியனா ஒளி வீசுகிற. ஓகேவா. 43 பாருங்க. ஆடுக என்பதன் இலக்கண குறிப்பு என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி வியங்கோல் வினைமுற்று. ஆப்ஷன் சி வியங்கோல் வினைமுற்று தான் ஆடுக என்பதற்கான இலக்கண குறிப்பு. அடுத்து 44, கூற்றை கவனி கம்பரோடது. சோழ நாட்டு திருவழுந்தூரை சேர்ந்தவர் கம்பர். திருவெண்ணை நெல்லூர் சடையப்ப வள்ளலால் ஆதரிக்கப்பட்டவர் கம்பர். அதுவும் கரெக்டு. கம்பராமாயணம் 6 காண்டங்களை கொண்டது. இதுவும் என்னது? கரெக்டு. ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. ஓகேவா. 45, கம்பரின் நூல்களில் பொருந்தாதது எது? கம்பரின் நூல்களில் பொருந்தாதது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரஸ்வதி அந்தாதி, சடகோபர் அந்தாதி அவரோட தான். சிலை 70, அதுக்கப்புறம் திருக்கை வழக்கம், ஏர் 70 இது எல்லாமே கம்பரோடது. இந்த திருவாரூர் மும்மணி கோவை மட்டும் யாரோடது? குமரகுருபரர். இப்போ தானே பார்த்துட்டு வந்தோம், குமரகுருபரர். ஓகேவா. 46 பாருங்க. விசாரணை கமிஷன் எனும் கதையின் ஆசிரியர் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்? விசாரணை கமிஷன் அப்படிங்கிற கதையோட ஆசிரியர் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவர்? ஃபர்ஸ்ட் ஆசிரியர் யாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கந்தசாமி. ஓகேவா. அவர் இந்த விசாரணை கமிஷன் அப்படிங்கிற கதை என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாகித்ய அகாடமி விருது பெற்றது. கந்தசாமியோட இந்த விசாரணை கமிஷன் அப்படிங்கிற கதை சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஒன்று. இவர் நாகப்பட்டினத்தை சேர்ந்தவர். ஓகேவா. 47, ஓங்கு இரும்பரம்பின் வங்க ஈட்டத்து தொண்டியோர் என சிலப்பதிகாரம் கூறும் மாவட்டம் எதுனா தொண்டி அப்படிங்கிறது ராமநாதபுரத்தில் உள்ளது. ஓகேவா. அடுத்த 48, பொறுத்துக. கார்காலம் இதெல்லாம் ஆவணி புரட்டாசி கார்காலம். குளிர்காலம் ஐப்பசி கார்த்திகை குளிர்காலம்.
இளவேனில் காலம் சித்திரை வைகாசி. முதுவேநீர் காலம் ஆனி ஆவடி. ஓகேவா? இது போக இன்னும் 2 இருக்குது. முன்பனி காலம் பின்பனி காலம். ஓகேவா? இந்த முன்பனி காலம் பின்பனி காலம் ஆல்ரெடி எக்ஸாமில் கேட்டிருக்காமா. முன்பனி காலம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மார்கழி தை. இது வந்து முன்னாடி மார்கழி தை. மாசி பங்குனி வந்து என்னது பின்பனி காலம். ஓகேவா? அப்போனா 2 1 3 4 3 4 ஆப்ஷன் சி. 49 இரவு 10 மணி முதல் இரவு 2 மணி வரை என்ன சொல்லுவோம் அப்படின்னா அதனை யாமம் அப்படின்னு சொல்லி அழைப்போம். ஓகேவா? வைகறை அப்படின்னா இரவு 2 மணியிலிருந்து காலை 6 மணி வரைக்கும் என்னது வைகறை. ஏற்பாடு அப்படிங்கிறது வந்து பிற்பகல் 2 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் வந்து என்னது ஏற்பாடு. நண்பகல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா காலை 10 to 2, காலையில் 10 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் நண்பகல். ஓகேவா? இது போக மாலை இருக்குது, காலை இருக்குது. மாலைனா மாலை 6 மணியிலிருந்து இரவு 10 மணி வரைக்கும் உள்ளது என்னது மாலை. காலைனா காலை 6 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் உள்ளது காலை. ஓகேவா? அடுத்து 50 பொருந்தா இணை எது? முல்லை கார்காலம் மாலை. கரெக்டு. மருதம் 6 பெரும்பொழுதுகளும் என்னது இதுக்கு வரும். இது திணை பெரும்பொழுது சிறுபொழுது. ஓகேவா? முல்லைக்குள்ள பெரும்பொழுது கார்காலம் மாலை. கரெக்டு. மருதம் 6 பெரும்பொழுதுகள் வைகறை. கரெக்டு. நெய்தல் 6 பெரும்பொழுதுகள் நண்பகல். 6 பெரும்பொழுதுகள் கரெக்டு. நண்பகல் வராது. ஏற்பாடு. ஓகேவா? இதுதான் தவறானது. அடுத்து குறிஞ்சி குளிர்காலம் முன்பனி காலம் யாமம். குறிஞ்சி கரெக்டு. அடுத்து பாலை பார்த்துருங்க. பாலை மட்டும் மிச்சம் இருக்குல்ல. பாலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இளவேனில், அடுத்து முதுவேனில், அடுத்து பின்பனி, அடுத்து பார்த்தீங்கன்னா சிறுபொழுது நண்பகல். ஓகேவா? அப்படின்னா ஆப்ஷன் சி தான் வந்து என்னது பொருந்தாத இணை. 51 ஏற்பாடு எல் ப்ளஸ் பாடு. இதில் எல் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல் என்பது சூரியன். ஓகே, ஆப்ஷன் பி சூரியன். 52 முல்லை நிலத்திற்குரிய பூ எது? முல்லை நிலத்திற்குரிய பூ எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தோன்றி. ஆப்ஷன் சி தோன்றி தான் முல்லை நிலத்திற்குரிய பூ. ஓகேவா? நெய்தலுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நெய்தல் பூ, தாழைப்பூ, இந்த ரெண்டும் வந்து எதுக்கு? நெய்தல் நிலத்திற்குரியது. நெய்தல் பூ, தாழைப்பூ. தாமரை பூவும் அது பிறகு செங்கழு நீர் அப்படிங்கிறது வந்து எதுக்குன்னா மருதத்துக்கு. தாமரை செங்கழு நீர் அப்படிங்கிறது மருத தினத்துக்குரிய பூ, மருதம். காந்தல், காந்தலும் குறிஞ்சியும் எதுக்குன்னா குறிஞ்சி திணைக்குரிய பூ. காந்தல் பூ, குறிஞ்சி பூ. ஓகேவா? அடுத்து 53 பாருங்க. காஞ்சி என்பது எத்திணைக்குரிய மரம்? காஞ்சி என்பது பார்த்தீங்க அப்படின்னா மருத திணைக்குரிய மரம் தான் என்னது காஞ்சி. நெய்தலுக்கு பார்த்தீங்கன்னா புன்னை மரம், ஞாழல். முல்லைக்கு பார்த்தீங்கன்னா கொன்றை கயா, கொன்றை, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கயா. குறிஞ்சிக்கு அகில் வேங்கை. 54 விலரியால் எந்த திணைக்குரியது? ஓகேவா? விலரியால் அப்படிங்கிறது வந்து நெய்தல் திணைக்குரியது. ஓகேவா? குறிஞ்சிக்கு பார்த்தீங்கன்னா குறிஞ்சியால், பாலைக்கு பாலையால், மருதத்துக்கு மருதையால். ஓகேவா? நெய்தலுக்கு மட்டும்தான் விலரியால் அப்படின்னு சொல்லி வரும். 55 பாருங்க. பஞ்சூரப்பன்
பஞ்சுர பண் எந்த திணைக்குரியது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சுர பண் அப்படிங்கிறது வந்து பாலை திணைக்குரியது. மருதத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா மருதப்பண், மருத பண் வந்து மருத திணைக்குரியது. நெய்தலுக்கு பார்த்தீங்கன்னா செவ்வழி பண். குறிஞ்சிக்கு பார்த்தீங்க அப்படின்னா குறிஞ்சி பண். 56 பொருந்தா இணை எது? குறிஞ்சி கிளி கரெக்டு, மருதம் நீர்க்கோழி கரெக்டு, முல்லை மயில் கரெக்டு, பாலை அன்னம் கொடுத்துருக்கு. பாலை வந்து அன்னம் வராது, அன்னம் வந்து எங்கன்னா மருதம், மருத திணைக்குரிய பறவை தான் வந்து என்னது அன்னம். பாலையில் வந்து பார்த்தீங்கன்னா புறா, அதுக்கப்புறம் வந்து பருந்து. ஓகேவா, நான் ஆப்ஷன் டி தான் வந்து என்னது பொருந்தாகினை. அடுத்து 57 ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வெளியிடுவது மொழிபெயர்ப்பு என்று கூறியவர் யார் அப்படின்னா மனவை முஸ்தபா. ஒரு மொழியில் உணர்த்தப்பட்டதை வேறொரு மொழியில் வந்து வெளியிடுவது வந்து மொழிபெயர்ப்பு அப்படின்னு சொன்னது மனவை முஸ்தபா. ஓகேவா. 58 உலக நாகரிக வளர்ச்சிக்கும் பொருளியல் மேம்பாட்டிற்கும் மொழிபெயர்ப்பு ஒரு காரணமாகும் என்று கூறியவர் யார் அப்படின்னா மு.ஹு. ஜெகநாத ராஜா. மு.ஹு. ஜெகநாத ராஜா. அடுத்த 59 எந்த மொழியின் மொழிபெயர்ப்பின் மூலம் ஷேக்ஸ்பியர் அறிமுகமானார்? எந்த மொழியின் மொழிபெயர்ப்பின் மூலம் ஷேக்ஸ்பியர் அறிமுகமானார்னா ஜெர்மன் மொழி. ஓகேவா. 60 ஒரு நாட்டின் மொழிபெயர்ப்பு நூல்களின் எண்ணிக்கையை கொண்டு அந்த நாட்டின் எதை மதிப்பிடுவர்? ஓகேவா. ஒரு நாட்டோட மொழிபெயர்ப்போட எண்ணிக்கையை கொண்டு அந்த நாட்டோட எதை மதிப்பிடுவாங்க அப்படின்னா அந்த நாட்டோட பண்பாட்டையும் அறிவையும் என்ன பண்ணுவாங்க? மதிப்பிடுவாங்க. ஓகேவா. 61 கூற்று 1 மனிதர்களையும் நாடுகளையும் காலங்களையும் இணைக்கிற நெடுஞ்சாலையாக மொழிபெயர்ப்பு இருக்கிறது. சரி. கூற்று 2 கருத்து பகிர்வதை தருவதால் மொழிபெயர்ப்பை பயன்கலை என்று குறிப்பிடுகிறார்கள். இதுவும் கரெக்டு, ஆப்ஷன் பி கூற்று 1, 2 சரி. 62 ஜெர்மனில் ஓராண்டில் பிற மொழிகளில் இருந்த எத்தனை நூல்கள் மொழிபெயர்க்கப்படுகின்றனர்? பிற மொழியிலிருந்து எத்தனை நூல்கள் மொழிபெயர்க்கப்படுகின்றனர் அப்படின்னா கிட்டத்தட்ட ஜெர்மனில் 5000 நூல்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மொழிபெயர்க்கிறாங்க ஒரு வருஷத்துக்கு. 63 செய்குதம்பி பாவலர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார் அப்படின்னா சதவதானி. ஓகேவா, சதவதானி ஆப்ஷன் ஏ. 64 தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். வரிகளை பாடியவர் யாருன்னா ஆப்ஷன் ஏ பாரதியார். 65 கூற்று 1 பிரான்ஸ் தேசிய நூலகத்தில் அச்சிடப்படாத தமிழ் நூல்கள் உள்ளன என்று கூறியவர் வீரமாமுனிவர். அப்படின்னு கொடுத்திருக்கு, வீரமாமுனிவர் கிடையாது, தனிநாயகம் அடிகள். தனிநாயகம் அடிகள். கூற்று 2 மாணிக்க வாசகர் பிள்ளைத்தமிழ் சரளி புத்தகம் புதுச்சேரி அம்மான் பிள்ளைத்தமிழ் முதலிய அச்சிடப்படாத நூல்கள் பிரான்ஸ் தேசிய நூலகத்தில் உள்ளன. இது வந்து சரி. கூற்று 2 மட்டும் என்னது சரி. 66 கற்றவர் வழி அரசு செல்லும் என்று கூறும் இலக்கியம் எது? கற்றவர் வழி அரசு செல்லும் என்று கூறும் இலக்கியம் சங்க இலக்கியம். ஆப்ஷன் ஏ சங்க இலக்கியம். 67 சீரா புராணத்துக்கு உரை எழுதியவர் யார்? சீரா புராணத்துக்கு உரை எழுதியவர் செய்குதம்பி பாவலர். ஓகேவா. சீரா புராணத்தோட ஆசிரியர் யார் அப்படின்னா உமறு புலவர். 68 கூற்று 1 திருவிளையாடற் கதைகள் சிலப்பதிகாரம் முதற்கொண்டு கூறப்பட்டு வருகிறது.
ஆனாலும் பரஞ்சோதி முனிவர் இயற்றிய திருவிளையாடல் புராணம் தான் விரிவாகவும் சிறப்பாகவும் இருக்குது அப்படிங்கிறது வந்து சரி. கூற்று 2, பரஞ்சோதி முனிவர் வந்து பெருமாள் பக்தி மிக்கவர்னு கொடுத்துருக்கு. பெருமாள் கிடையாது, சிவர். சிவபக்தி மிக்கவர் தான் யாரு? பரஞ்சோதி முனிவர். கூற்று 2 தவறு. கூற்று 1 மட்டும் சரி. ஆப்ஷன் ஏ. 69, அருளை பெருக்கி அறிவை திருத்தி மருளை அகற்றி மதிக்கும் தெருளை என்று வடிகள் குறிப்பிடுவது எது அப்படின்னா ஆப்ஷன் சி, கல்வி. ஓகேவா? 70, மகாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் எனும் சின்னமனூர் செப்பேடு குறிப்பு உணர்த்தும் செய்தி எது? மகாபாரதம் மாபாரதம். ஓகேவா? மாபாரதம் தமிழ் படுத்தும் மதுராபுரி சங்கம் வைத்தும் எனும் சின்னமனூர் செப்பேடு குறிப்பு உணர்த்தும் செய்தி எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சங்க காலத்தில் மொழிபெயர்ப்பு இருந்ததை பற்றி கூறுகிறது. ஆப்ஷன் ஏ, சங்க காலத்தில் மொழிபெயர்ப்பு இருந்தது பற்றி குறிப்பிடுகிறது. 71, கலிந்த பெரும் கேள்வியினான் என கேட்டு முழுது உணர்ந்த கபிலன் தன் பால் பொழிந்த பெரும் காதல் மிகும் கேண்மையினான் இடைக்காட்டு புலவன். பாடல் வரிகளில் அடிக்கோடிட்ட சொல்லுக்குரிய உரியவர்கள் யாரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேவா? என்னன்னா கேள்வியினான் அப்படின்னா யாரு அப்படின்னா மன்னன். ஓகேவா? கேள்வினான்னா மன்னன். கேண்மையினான் அப்படின்னா கபிலன். கேள்வி அப்படின்னா மன்னன், கேண்மை அப்படின்னா கபிலன். ஆப்ஷன் பி. 72, செய்குதம்பி பாவலருக்கு மணிமண்டபம் அமைத்துள்ள மாவட்டம் எது அப்படின்னா கன்னியாகுமரி. கன்னியாகுமரியில் இடலாக்குடியில். ஓகேவா? அது அவருக்கு வந்து மணிமண்டபம் மட்டும் அங்கே கிடையாது, ஸ்கூலும் இருக்குது. ஓகேவா? பள்ளியும் வந்து இந்த இடலாக்குடி கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. 73, சுட்டு மறை நேர் ஏவல் வினாதல் உற்றது உரைத்தல் உருவது கூறல் இனமொழி எனும் என் இறையுள்ள இறுதி நிலவிய ஐந்தும் அப்பொருண்மையின் நேர்ப்ப என விடை பற்றிய கூறும் நூல் எது அப்படின்னா நன்னூல். ஓகேவா? ஆப்ஷன் பி, நன்னூல். 74, யாப்படி பலவினும் கோப்புடை மொழிகளை ஏற்புலி இசைப்பது கொண்டு கூட்டே என கொண்டு கூட்டு பொருள்கோளை குறிப்பிடும் நூல் எது அப்படின்னா இதுவும் என்னது? நன்னூல் தான். ஓகேவா? அடுத்து 75 பாருங்க. கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே. கற்கை நன்றே கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என குறிப்பிடும் நூல் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நருந்தொகை. ஓகேவா? நருந்தொகைக்கு வெற்றி வேர்க்கையுமா? வெற்றி வேர்க்கையோட இன்னொரு நேம் தான் என்னது? நருந்தொகை. அப்படின்னா ஆப்ஷன் ஏ மற்றும் சி. ஆப்ஷன் டி. ஓகேவா? ஏ மற்றும் சி. 76, வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்த வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என பாடியவர் யாருன்னா ஆப்ஷன் ஏ, பாரதியார். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்த வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என பாடியவர் பாரதியார். 77, அறைக்குள் யாழிசை ஏதென்று சென்று எட்டி பார்த்தேன் பேத்தி. இக்கவிதை வரிகள் யாருடையது? பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களுடையது. 78, பொறுத்துக. அறிவாளர் அப்படின்னா இன்டலெக்சுவல். குறியீட்டியல் அப்படின்னா என்னது? குறியீட்டியல் அப்படின்னா சிம்பாலிசம். சின்னம் அப்படின்னா எம்பலம். ஆய்வேடு அப்படின்னா தீசிஸ். 3, 4, 1, 2. 3, 4, 1, 2 ஆப்ஷன் சி. 79, கூற்று 1. இரு முனைகளிலும் சம எடைகளை கட்டிய தண்டினை தோளில் சுமந்து ஆடுவது மயிலாட்டம் கொடுத்துருக்கு. மயிலாட்டம் கிடையாது, காவடி ஆட்டம்.
ஓகேவா? காவடி ஆட்டம் இது தவறு. காவடி ஆட்டம் இதில் கா என்பதற்கு பாரம் தாங்கும் கோல் என்று பொருள். இது சரி. கூற்று 2 மட்டும் சரி. 80 உருமி என அழைக்கப்படும் ஆட்டம் எது? உருமி என அழைக்கப்படும் ஆட்டம் தேவராட்டம். உருமி என அழைக்கப்படும் ஆட்டம் தேவராட்டம். 81 கீழ்காணும் கூற்றுகளுக்கு உரிய ஆட்டம் எது? என்ன கூற்று? ஒரே நிற துணியை முண்டாசு போல கட்டியும் காலில் சலங்கை அணிந்தும் கையில் வைத்துள்ள சிறு துணியை இசைக்கேற்ப வீசியும் ஆடும் ஆட்டம் பார்த்தீங்க அப்படின்னா ஒயிலாட்டம் வரும். ஒயிலாட்டம். ஓகேவா? அடுத்ததையும் பார்க்கும். இவ்வாட்டத்தில் கம்பீரத்துடன் ஆடுதல் என்பது தனிச்சிறப்பானது. ஓகே. இந்த ஆட்டத்தில் தோளால் கட்டப்பட்ட குடம், தவில், சிங்கி, தோலாக், தப்பு போன்ற இசைக்கருவிகள் பயன்படுத்தப்படுகின்றனர். ஓகே. குழுவாக மற்றும் இரு வரிசையாக நின்று ஆடும் ஆட்டம். இதுவும் கரெக்டு. ஓகேவா? அப்படின்னா இது பார்த்தீங்கன்னா ஒயிலாட்டத்துக்குரியதுமா. ஆப்ஷன் சி ஒயிலாட்டம். கூற்று 1 தேவ துந்துபி தேவராட்டத்திற்குரிய இசைக்கருவி. ஓகே, கரெக்டு. தேவராட்டத்தில் 10 முதல் 15 கலைஞர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்பது பொது மரபுன்னு கொடுத்துருக்கு. 10 கிடையாது, 8 to 13. ஓகேவா? கூற்று 2 தவறு. கூற்று 1 மட்டும் சரி. ஆப்ஷன் ஏ. 83 கூற்றை கவனி. சேமக்களம், ஜால்ரா ஆகிய இசைக்கருவிகளை இசைத்து கொண்டு ஆடும் ஆட்டம் சேவையாட்டம். ஓகே, கரெக்டு. சேவையாட்டம் இசைச்சார்பு கலையாகவும் வழிபாட்டு கலையாகவும் நிகழ்த்துகின்றனர். கரெக்டு. சடங்கு சார்பாக ஆடப்படும் ஆட்டம் தேவராட்டம். இதுவும் கரெக்டு. ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. 87 பொய்க்கால் குதிரையாட்டம் யாருடைய காலத்தில் தஞ்சைக்கு வந்தது அப்படின்னா மராட்டியர் காலத்தில் தான் என்ன பண்ணியிருக்கோம், தஞ்சைக்கு வந்திருக்கும். பொய்க்கால் குதிரையாட்டம் மராட்டிய காலத்தில். 85 கூற்று. ஒன்றை சொல்வதற்கென இசைக்கப்படும் இசைக்க வல்ல தாளக்கருவி பறை. கரெக்ட். கூற்று 2 திருக்குறள் குறிப்பிடும் கருப்பொருட்களில் ஒன்றாக பறை இடம்பெறுகிறது அப்படிங்கிற கூற்று. திருக்குறள் கிடையாது, தொல்காப்பியம். கூற்று 2 தவறு. ஆப்ஷன் ஏ கூற்று 1 மட்டும் சரி. அடுத்து 86 கூற்றை கவனி. முத்துசுவாமி அவர்களோடது. இந்திய அரசின் தாமரை செவ்வணி விருது தாமரை திரு விருது தான். தாமரை திருது. ஓகேவா? இது இதே தப்பு. அடுத்து பாருங்க, தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருதை பெற்றிருக்காரு. கலைஞாயிறு என அழைக்கப்படுகிறார். 2, 3 சரி, 1 மட்டும் தவறு. 87 தோற்பாவை கூத்து பற்றி செய்தி எதில் இடம்பெற்றுள்ளது? தோற்பாவை கூத்து பற்றிய செய்தி எதில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், திருவாசகத்திலும் பட்டினத்தாரோட பாடல்லையும். ஆப்ஷன் ஏ. 88 பொம்மலாட்டமாக மாற்றம் பெற்றுள்ள கலை எது அப்படின்னா தோற்பாவை கூத்து. தோற்பாவை கூத்து தான் இப்போ என்னது பொம்மலாட்டமாக மாற்றம் பெற்றுள்ளது. 89 கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று பெருமைப்படுபவர் யார் அப்படின்னா ஆப்ஷன் ஏ பாரதியார். எக்ஸாம்லாம் அடிக்கடி கேட்டுக்கிட்டு இருந்த கொஸ்டின் இது. கம்பன் இசைத்த கவி யார் அப்படின்னா பாரதியார். 90 விருத்தம் எனும் ஒன்பாவிற்கு உயர் கம்பன் என்று கம்பரை புகழ்ந்தவர் யார் அப்படின்னா பலப்பட்ட சொக்கநாத புலவர். ஓகேவா? விருத்தம் எனும் ஒன்பாவிற்கு உயர் கம்பன் என்று கம்பரை புகழ்ந்தவர் யார்னா பலப்பட்டை சொக்கநாத புலவர். ஆப்ஷன் சி. 91 பாய்ச்சல் எனும் சிறுகதை எந்த சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னா தங்கையின் மீது 4 கண்கள். ஓகேவா? ஆப்ஷன் டி. பாய்ச்சல் சிறுகதையோட ஆசிரியர் யாரு? சா கந்தசாமி. சா கந்தசாமி. 92 கோசல நாட்டில் கொடை இல்லாத காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ, பி, சி.
ஓகே டி. அங்கு வறுமை இல்லாததால். ஓகேவா, அங்கே வறுமை இல்லாததால். ஆப்ஷன் டி. 93 பாய்ச்சல் எனும் சிறுகதையின் ஆசிரியர் யாரு? சா கந்தசாமி. ஆப்ஷன் டி. 94 ஓசை தரும் இன்பம் உவமையிலா இன்பமடா என்று பாடியவர் யார்? ஓசை தரும் இன்பம் உவமையிலா இன்பமடா என்று பாடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரதியார். ஆப்ஷன் ஏ பாரதியார். 95 மலர்கள் தரையில் நழுவும் எப்பொழுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தளர பிணைத்தலால். மலர்களை தளர பிணைத்தால் மலர்கள் தரையில் நழுவும். 96 பொருளல்லவரை பொருளாக செய்யும் பொருளல்லதில்லை பொருள் இதில் பயின்று வந்து வரும் அணி எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சொல் பொருள் பின்வரும் நிலையணி. சொல் பொருள் பின்வரும் நிலையணி. ஆப்ஷனே இல்லையே. சொல் பின்வரும் நிலை, சொல் பொருள் பின்வரும் நிலையணிமா. ஓகேவா, ஆப்ஷன் பி தான் தப்பா இருக்கு. சொல் பொருள் பின்வரும் நிலையணி. நெக்ஸ்ட்டு 97 தேவர் அணையர் கயவர் அவரும் தாம் மேவன செய்தொழுகலான் குறட்பாவில் இடம்பெற்றுள்ள அணி எது அப்படின்னா வஞ்ச புகழ்ச்சி அணி. ஒன்றை புகழ்வது போல் இகழ்வதும் இகழ்வது போல் புகழ்வதும் வஞ்ச புகழ்ச்சி அணி. 98 நாட்டார் கலைகள் எனும் நூலை இயற்றியவர் யார்? நாட்டார் கலைகள் எனும் நூலை இயற்றியவர் ஆ கா பெருமாள். ஆ கா பெருமாள் அவர்கள். ஓகேவா. திருநாவுக்கரசு அவர்கள் வந்து திருக்குறள் நீதி இலக்கியம். திருக்குறள் நீதி இலக்கியம். சுரதா அவர்களோடது தேன் மலை. 99 பாருங்க, பொறுத்துக. அழகியல் என்பது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆசித்தெட்டிக்ஸ். ஓகேவா, ஆசித்தெட்டிக்ஸ் அழகியல் நேருக்கு நேரே இருக்கு. கலை படைப்புகள் அப்படிங்கிறதுனா ஆர்டிஃபேக்ட்ஸ். 2 கரெக்டு. கலைச்சொல் அப்படின்னா டெர்மினாலஜி. 4. தொன்மம் அப்படின்னா மித்து. 3. 1 2 4 3. 1 2 4 3. ஆப்ஷன் ஏ. ஓகேவா. 100வது கொஸ்டின் அகத்திணை மொத்தம் எத்தனை வகைப்படும்? அகத்திணை மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 7 வகைப்படும். அகத்திணை மொத்தம் 7 வகைப்படும். ஆப்ஷன் சி. ஓகேவா. ஓகே, இதோட 100 கொஸ்டின் முடிஞ்சது. ஓரளவு நீங்கள் நான் கொஸ்டினாக இருக்குது அப்படிங்கிறத எதுக்காக கொஸ்டினாக கொடுத்துருக்கோன்னா ஒரு கொஸ்டினோட ஆன்சரும் பார்த்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு நீங்கள் இந்த கொஸ்டினை பார்க்கும்போது இது ரிலேட்டடான என்னென்னலாம் உங்களுக்கு ஞாபகம் வருது அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணணும், ரிவிஷன் பண்ணணும். ஓகேவா, அதுக்காக தான் இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். இது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு இயல் 7, 8, 9க்கான ரிவிஷன் கிளாஸுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். இப்படிக்கு மூன் அகாடமி. நன்றி, வணக்கம்.